வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10 கோர்ஸ் பிக்குரிய ஃபஸ்ட்டு கிராமரான பத்பந்த் அதனுடைய தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறோம். பத்பந்த் பத்பந்த்னா என்னென்னா சொற்றொடர் அப்படின்னு அர்த்தம். பத்பந்த் को समझने के लिए आपको पद को समझना होगा. சொற்றொடர் என்பதை நம்ம தெரிந்து கொள்வதில் பத் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சாமானியத்தக பொதுவாக शब्द ही पद है, पर दोनों में अंदर है. அப்போ வார்த்தை தான் பத்து, ஆனால் அது ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது. स्वतंत्र और सार्थक ध्वनि समूह को शब्द कहते हैं. சுதந்திரமாக பொருத்தமான ஓசையுடைய சமூகத்தை ஷப்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வார்த்தை அப்படின்னு அழைக்கிறோம். ஜெய்சே எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கபட்டா துணி அப்படிங்கிறது ஒரு ஷப்து. கபட்டா शब्द का जब किसी वाक्य में प्रयोग होता है. அந்த கபட்டா அப்படிங்கிற வார்த்தையை ஏதாவது ஒரு வாக்கியத்தில் ஒரு வாக்கியமே ஒரு தொடரில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உபயோகப்படுத்துகிறப்ப வக பத்து பன் ஜாத்தா ஹை, அந்த கபட்டா அப்படிங்கிற வார்த்தை பத்தா மாறிடுது. ஜெய்சே கபட்டா சாஃப் ஹை. இப்போ இந்த சொற்றொடரில் பார்த்தீங்கன்னா 3 பத்து இருக்குது. கபட்டா சாஃப் ஹை அப்படின்னு 3 பத்து இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு ஷப்துங்கிறது பத்தா உங்களுக்கு மாறுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உதாரணம் கமல். கமல் அப்படிங்கிறது ஒரு ஷப்தா இருக்குது. தாமரை அப்படிங்கிற ஒரு பூவை குறிக்குது, ஒரு ஷப்தா இருக்குது. ஜப் தக் வாக்கியமே பிரயோக் நஹி ஹோ ரஹா ஹை. இப்போ இந்த கமல் அப்படிங்கிறது ஒரு வாக்கியத்தில் எப்போ வரைக்கும் வராமல் இருக்கிறதோ தப் தக் வகை ஏக்கு ஷப்து ஹை, அப்போ வரைக்கும் அது ஷப்தா இருக்குது. அதைவே நீங்கள் ஒரு சென்டென்ஸில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது பத்தா மாறிடும். அதுக்கு பாருங்கள், கீழே பாருங்கள். தாளாபுமே கமல் கே பூல் கிளே ஹை, குளத்தில் தாமரை மலர் பூத்து குலுங்குகின்றன அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு வாக்கியத்தில் வந்துருச்சு. இப்போ ஜஹாங் பர், இப்போ இங்கே இருக்கிற கமல் அப்படிங்கிற ஷப்து ஒரு சஞ்ஞாவாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த சொற்றொடர் பார்த்தீங்கன்னா தாலாப் அப்படிங்கிறது பஹலா பத்தா இருக்குது, ஃபஸ்ட்டு பத்தா இருக்குது. தாலாபு மேங்கிறது ஒரு விபக்தி சின்னமாக இருக்குது, அதாவது அதிகரன் காரக்கனுடைய சின்னமாக இருக்குது. மே அப்படிங்கிறது அதை குறிக்குது. கமல் அப்படிங்கிறது ஒரு சஞ்ஞாவாக இருக்குது. கே பூல் கிளே ஹை அது ஒரு கிரியா அப்படிங்கிற ஒரு பத்தா மாறுது. அந்த மாதிரி இப்போ அந்த கமல் அப்படிங்கிற வார்த்தையை ஜஹாங் பர் கமல் ஷப்துக்கா பிரயோக் வாக்கியமே ஹோ ஜானே பர் வகு பத் ஹோ கயா ஹை, அப்போ அது ஒரு சஞ்ஞாவாக இந்த இடத்துல மாறுது. पदबंत की परिभाषा. இப்போ पदबंतना என்ன நம்ம பார்க்கலாம். पद वाक्य से अलग रहने पर शब्द और वाक्य में प्रयुक्त हो जाने पर शब्द पद कहलाते हैं. இதை பற்றி தான் ஃபஸ்ட்டு 2 ஸ்லைட்லேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போ पदबंतना நம்ம என்னென்னு பார்க்கலாம். जब दो या अधिक पद, அதாவது ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா शब्दன்னு, नियत क्रम और निश्चित अर्थ में किसी पद का कार्य करते हैं तो उन्हें पदबंत कहते हैं. இப்போ ஒரு சொற்றொடரில் இரண்டிற்கு மேற்பட்ட வார்த்தைகள் சரியான இலக்கண வரிசையில் சரியான அர்த்தத்தில் ஏதாவது ஒரு இலக்கண சொற்றொடரை குறிப்பது. கிசி பத்துக்கா காரிய கர்த்தேனா என்னது, அது சஞ்ஞா பத்பந்தாக இருக்கலாம், சர்வநாம் பத்பந்தாக இருக்கலாம். அந்த மாதிரி குறிப்பதே தோ உன்ஹே பத்பந்த் கஹத்தே ஹே, அதை தான் பத்பந்த் என்று அழைக்கப்படுகிறது. பத்பந்த் கே பேத். இப்போ பத்பந்தினுடைய பிரிவுகள். பத்பந்த் 5 பிரகார் கே ஹோத்தே ஹே, 5 வகைப்படுகிறது. சஞ்ஞா பத்பந்த், சர்வநாம் பத்பந்த், விசேஷன் பத்பந்த், கிரியா பத்பந்த், கிரியா விசேஷன் பத்பந்த் அப்படின்னு 5 வகைப்படுகிறது. சஞ்ஞா பத்பந்த். जब किसी वाक्य में पद समूह या पदबंध संज्ञा का भाव नियत क्रम और निश्चित अर्थ में प्रकट करे तब वे संज्ञा पदबंध कहलाते हैं. पर संज्ञाना என்னதுன்னா ஒரு சென்டென்ஸில் किसी व्यक्ति वस्तु स्थान या भाव को संज्ञा कहते हैं. அப்போ ஒரு வாக்கியத்தில் வர ஒரு பர்சனையோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ அதனுடைய உணர்வையோ குறித்து வருவது தான் நவுன், பெயர்ச்சொல், சஞ்ஞா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அப்போ எந்த ஒரு வாக்கியத்தில் அந்த பத் சமூகம் சஞ்ஞாவுனுடைய உணர்வை வெளிப்படுத்தி வரும் பொழுது அது சஞ்ஞா பத்பந்த் பெயர்ச்சொல் தொடர் என்று அழைக்கப்படுகிறது. ஜெய்சே 4 ताकतवर मजदूर इस भारी चीज को उठा पाए.
அப்போ அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சார் தாக்கத்வர் மஜ்தூர். மஜ்தூர் அப்படிங்கிறது ஒரு ஜாதி வாச்சக் சஞ்ஞா. 4 வலிமை பொருந்திய தொழிலாளர்கள் இந்த கனமான பொருளை தூக்க முடியும். அப்போ இந்த இடத்துல சஞ்ஞா பத்பந்த் இருக்கு. அடுத்தது பாருங்க, அயோத்தியா கே ராஜா தசரத் கே 4 புத்திரதே. அயோத்தியாவினுடைய ராஜா தசரதற்கு 4 மகன்கள். அப்போ தசரத் அப்படிங்கிறது இந்த இடத்துல வியக்தி வாச்சக் சஞ்ஞா. அடுத்தது ஆஸ்மான் மே உடுதா குபாரா படுகையா. ஆகாயத்தில் பறந்த பலூன் வெடித்தது. இப்போ குபாரா அப்படிங்கிறது ஒரு வஸ்து. அப்போ அந்த இடத்துல சஞ்ஞாவை மென்ஷன் பண்ணி வரனால இந்த இடத்துலையும் சஞ்ஞா பத்பந்த் இருக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு சென்டென்ஸுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதுல லாஸ்ட் பத்தை பாருங்கள். இப்போ கடைசியில் பாருங்கள், குபாரா அப்படிங்கிறது ஒரு வஸ்து. அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தைகள் ஆஸ்மான்மே உட்டுதா உட்தா, அதாவது ஆகாயத்தில் பறந்த பலூன் வெடித்தது. அப்போ அந்த பலூனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு மற்ற பத்து. அப்போ அந்த சஞ்ஞாவை வந்து குறித்து வரும் கிசி வாக்கியமே அந்த பத் சமூக சஞ்ஞாவை மென்ஷன் பண்ணி வந்துச்சுன்னா அது சஞ்ஞா பத்பந்த் என்று அழைக்கப்படுகிறது. सर्वनाम पदबंध. जब एक से अधिक पद मिलकर किसी सर्वनाम की जानकारी देता है उसे सर्वनाम पदबंध कहते हैं. ஒரு வாக்கியத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் இணைந்து சர்வநாமனுடைய தகவலை தந்தால் அது சர்வநாம் பத்பந்த் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது பிரதி பெயர்ச்சொல் தொடர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ சர்வநாம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், जो शब्द संज्ञा के स्थान पर प्रयुक्त होते हैं उन्हें सर्वनाम कहते हैं. அப்போ சஞ்ஞாவின் இடத்தில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் சர்வநாம். சஞ்ஞானா நவுன், சர்வநாம்னா ப்ரொனவுன். அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜோ லடுக்கா கடா ஹை வஹு மேரா பாயி ஹை. ஜோ அப்படிங்கிறது ஒரு பர்சனை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுது. லடுக்கா கடா ஹை நிற்பவன் அவன். அப்போ அந்த நவுனை திரும்ப இந்த இடத்துல ப்ரொனவுன்னு உங்களுக்கு வலியுறுத்துது. அவன். வஹு, வஹுங்கிறது சர்வநாம். மேரா பாயி ஹை என்னுடைய சகோதரன். அப்போ ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறது ஜோ வஹு அது ரெண்டும் சர்வநாம். அப்போ இந்த சென்டென்ஸ் வந்து சர்வநாம் பத்பந்த். தர்பாஜே பர் கோயி ஹை வாசலில் யாரோ இருக்கிறார். அப்போ கோயி, அப்போ அந்த வாசலில் நிற்கிறவங்கள தான் கோயி அப்படின்னு அந்த சர்வநாமா அந்த இடத்துல வந்திருக்கு. அப்போ இந்த சென்டென்ஸ்லையும் சர்வநாம் பத்பந்த் என்று அழைக்கப்படுகிறது. ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிற வார்த்தை சர்வநாம், அதனால சர்வநாம் பத்பந்த் இந்த சென்டென்ஸ். विशेषण पदबंध. जब किसी वाक्य में पदबंध किसी संज्ञा की विशेषता बताए तब वे विशेषण पदबंध कहलाते हैं. இப்போ ஒரு வாக்கியத்தில் வருகின்ற பத்பந்த் அந்த சஞ்ஞாவினுடைய ஸ்பெஷலை சொல்லி வரப்ப அது விசேஷன் பத்பந்த் என்று அழைக்கப்படுகிறது. ஜெய்சே எக்ஸாம்பிள் பாருங்க. तेज चलने वाली गाड़ियाँ प्रायः देर से पहुँचती है. அப்போ ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறது பாருங்கள். தேஜ் சல்னே வாலி வேகமாக செல்லக்கூடிய காடியாங் வண்டிகள். அப்போ அந்த வண்டியினுடைய ஸ்பெஷலை அந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த இடத்துல விசேஷன் பத்பந்த் இருக்குது. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். உஸ் கர் கே கோனே மே பைட்டா ஹுவா ஆத்மி ஜாசூஸ் ஹை. அப்போ அந்த மனிதனுடைய ஸ்பெஷலை சொல்லி வருது. அந்த வீட்டின் மூலையில் அமர்ந்துள்ள மனிதன் ஒரு உளவாளி. அப்போ அந்த ஆத்மியினுடைய ஸ்பெஷலை சொல்லி வரப்போ இந்த இடத்துலையும் விசேஷன் பத்பந்த் இருக்குது. அடுத்தது பாருங்கள். உஸ்கா கோடா அத்தியந்த் சுந்தர் ஃபுர்திலா அவுர் ஆஞ்ஞாகாரி ஹே. அந்த குதிரையினுடைய ஸ்பெஷலை சொல்கிறாங்க இந்த இடத்துல. அந்த குதிரை அழகாகவும் ஃபுர்திலானா நல்லா தேஜ் ஹை அதனால் ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது. அவர் ஆஞ்ஞாகாரி ஹை அந்த முதலாளியினுடைய சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய அந்த மாதிரி அந்த குதிரையினுடைய ஸ்பெஷலை இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸ்லையும் விசேஷன் பத்பந்த் இருக்கிறது. அந்த மாதிரி उपयुक्त वाक्यों में नीले छपे शब्द विशेषण पदबंध है. क्रिया पदबंध. क्रिया पदबंध में मुख्य क्रिया पहले आती है, उसके बाद अन्य क्रियाएं मिलकर एक समग्र इकाई बनाती है. यही क्रिया पदबंध है. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு இதை நல்ல விளக்கமாக சொல்கிறேன். சாமானியத்தக வாக்கியக்கே அந்தமே கிரியா ரகத்தி. பொதுவாக ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இறுதியில் அந்தமே லாஸ்ட்டாக தான் கிரியா என்பது வருகிறது. ஜெய்சே ஹம் ஜல்தி சோ ஜாயா கர்த்தே ஹை. நாங்கள் சீக்கிரம் தூங்கப் போகிறோம். ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ ஜாயா கர்த்தே ஹை. சோ என்பது பஹலா கிரியா, ஜாயா கர்த்தே ஹை அப்படிங்கிறது அந்த அந்நிய கிரியாயேங் அந்நிய பத்து ஜாயின் ஆகி ஒரு சமகர இகாயி பனாத்திகை ஒரு சரியான இணைப்பை ஏற்படுத்தி
அந்த சென்டென்ஸ் கிரியா பத்பந்த் என்று அழைக்கப்படுகிறது. ஜெய்சே இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். வஹ் பாஜார் கி ஓர் ஆயா ஹோகா. ஆயா ஆனா என்கிற வினையை குறித்து வருகிறது. அப்போ இந்த இடத்துலையும் உங்களுக்கு கிரியா பத்பந்த் இருக்குது. முஜே மோகன் சத்து சே திகாயி தே ரஹாஹை. திகாயி தேக்னா என்கிற வினையை குறிக்கிறது. தே ரஹாஹை என்பது அந்நிய கிரியா எங் மில்கர் ஜாயின் ஆகி அந்த இடத்துல கிரியா பத்பந்த் வருகிறது. சுரேஷ் நதிமே டூபுகையா. சுரேஷ் நதியில் மூழ்கி விட்டான். டூபுகையா என்கிறது ஒரு வினையை குறித்து வருகிறது, இறுதியில் வருகிறது. அப்போ இந்த இடத்துலையும் கிரியா பத்பந்த் இருக்குது. அபு தர்பாஜா கோலா ஜா சக்தாஹை. கோலா கோல்னா என்கிற வினையை குறிக்கிறது. ஜா சக்தாஹை என்கிறது அந்நிய கிரியா எங் மில்கர் ஜாயின் ஆகி அது அந்த கோல்னாங்கிற பத்தை வந்து ஆஸ்ரித்து பத்தா இருக்குது. இந்த ஜா சக்தாஹை என்கிற பத்து கோல்னா என்கிற பஹலா கிரியாவினுடைய ஆஸ்ரித்து பத்தா இருக்கிறது. அப்போ உபயுக்த வாக்கியமே நீலே சபே சப்து கிரியா பத்பந்த் ஹை. அப்போ அதாவது ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பாருங்கள், அந்த சென்டென்ஸினுடைய இறுதியில் வருது. அப்போ அது வந்து ஒரு கிரியா. அந்த கிரியாவினுடைய முதல் கிரியா வந்து பஹலா கிரியா வந்து கோலா. கோல்னாங்கிறது திறத்தல் என்கிற பஹலா கிரியா. ஜா சக்தாஹை அப்படிங்கிறது அதை வந்து டிபெண்ட் பண்ணி வருகிற அந்நிய கிரியா ஏங். அப்போ அந்த சென்டென்ஸில் கிரியா பத்பந்த் இருக்கிறது. क्रिया विशेषण पदबंध. यह पदबंध मूलतः क्रिया का विशेषण रूप होने के कारण प्रायः क्रिया से पहले आता है. वह क्रिया विशेषण पदबंधனாலே கிரியாவுடைய விசேஷனை சொல்கிறது தான் क्रिया विशेषण पदबंध. அது கிரியாவுக்கு முன்னாடி உங்களுக்கு வருது. क्रिया से पहले आता है. इसमें क्रिया विशेषण प्रायः शीर्ष स्थान पर होता है. अन्य पद उस पर आश्रित होते हैं. அப்போ அது முதலில் வருகிறது கிரியா விசேஷன் பத்பந்த் என்பது. இப்போ இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா வாக்கியமே கிரியா கைசே கப் கஹாங் और कितनी हो रही है बताने वाले शब्द क्रिया विशेषण पदबंत होती है. இப்போ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சென்டென்ஸில் வர கிரியா அந்த வினை என்பது எப்படி எப்பொழுது எங்கே எவ்வளவு நடைபெற்றது என்பதை குறிக்கும் வார்த்தை கிரியா விசேஷன் பத்பந்த் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜெய்சே मैंने रमा की आधी रात तक प्रतीक्षा की. அப்போ இந்த சென்டென்ஸில் பிரதீக்ஷா கி பிரதீக்ஷா கர்னா என்பது தான் இந்த இடத்துல கிரியா. இப்போ ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஆதி ராத் தக். அப்போ கித்னி தேர் தக் ஆதி ராத் தக் பிரதீக்ஷா கி. அப்போ நள்ளிரவு வரை காத்திருந்தேன். நான் ரமாவிற்காக நள்ளிரவு வரை காத்திருந்தேன் அப்படின்னு அந்த வினையினுடைய கிரியாவினுடைய ஸ்பெஷலாக சொல்லி வருது. அப்போ இந்த சென்டென்ஸ் கிரியா विशेषण पदबंत. அடுத்தது பாருங்க. உஸ்னே சாப்புக்கோ பீட் பீட் கர் மாரா. மாரா என்பது இந்த இடத்துல கிரியா கொன்றான் அப்படிங்கிறது. கைசே மாரா பீட் பீட் கர் மாரா அடித்து கொன்றான். அவன் பாம்பை அடித்து கொன்றான். அப்போ மாராங்கிறது கிரியா, அதனுடைய விசேஷன் பீட் பீட்கர். அப்போ இந்த சென்டென்ஸ் கிரியா விசேஷன் பத்பந்த். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். कुछ लोग सोते सोते चलते हैं. சிலர் தூங்கி கொண்டே நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதை சல்தே அப்படிங்கிறது இந்த இடத்துல கிரியா நடத்தல் என்கிற வினை. கைசே சல்தே ஹை சோதே சோதே சல்தே ஹை தூங்கி கொண்டே நடக்கிறார்கள் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸில் கிரியாவினுடைய விசேஷனை சொல்லி வர்றது கிரியா விசேஷன் பத்பந்த். उपयुक्त वाक्यों में नीले छपे शब्द क्रिया विशेषण पदबंत है.